வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சிறிய நடுத்தர வர்த்தகர்களின் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பாக பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவில் கவனம். மாதிவலவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களின் குறைந்த வாடகையால் அரசுக்கு ஆண்டுதோறும் இழப்புகள் ஏற்பட்டு வருவதாக தகவல். கனிமுல்ல சஞ்சீவவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக செய்திகள் வந்ததாக பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவிப்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் செயற்பாடுகளில் அரசியல் ரீதியான ஒத்துழைப்புக்கு இடமில்லை என்று பாதுகாப்பு செயலாளர் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தெற்காசிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை பயன்படுத்தி சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் வழிகளில் பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழு கவனம் செலுத்தியது. பிரதி அமைச்சர் ஹர்சன சூரியபிரம தலைமையில் அண்மையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாட்டின் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக நிறுவனங்களை தெற்காசிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை பயன்படுத்தி தங்கள் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள அனைத்து வர்த்தகர்களும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் சேவைகளை பயன்படுத்துவதால் அவற்றின் மூலம் தேவையான விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் இதை மேலும் விரிவாக்கி விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டியதன் அவசியமும் கூட்டத்தில் குறிப்பிடப்பட்டது. இதற்காக வர்த்தகங்களை பதிவு செய்யும் கட்டத்திலேயே உரிய விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்று குழுவின் தலைவர் வலியுறுத்தினார். பாரம்பரிய முறைகளை தாண்டி அரசு அதிகாரிகள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த செயல்முறைகளை எளிதாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். தேவையான அளவு அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கு இதுபோன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முக்கியம் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தினர். கிராமப்புற வர்த்தகர்களுக்கு இது பற்றி மேலும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என்றும் குழுவின் தலைவர் கேட்டுக்கொண்டார். மாதிவலவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களில் தற்போது குறைந்த வாடகை வசூலிக்கப்படுவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் பெரிய அளவில் இழப்புகள் ஏற்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எம்பிக்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கான மாதாந்திர வாடகை தற்போது 2000 ரூபாவாக இருக்கின்றது. நாட்டில் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை மற்றும் விலை உயர்வுகளை பார்க்கும்போது எம்பிக்களுக்கு குத்தகை வாடகைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என பல கட்சிகள் அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்துள்ளன. இழப்புகளை ஈடுகட்டுவதற்காக இந்த வீடுகளுக்கு குறைந்தபட்சம் 15,000 அல்லது 20,000 ரூபாய் வாடகை வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் கொலை சம்பவங்கள் நடந்து வரும் கொலை கலாச்சாரம் இருந்து வரும் நிலையில் நாட்டு மக்களினதும் மக்கள் பிரதிநிதிகளிடம் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளனர். சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடாளுமன்றத்திலிருந்து விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள். நீதிபதிகளினதும் சட்டத்தரணிகளினதும் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்திடம் கோருகிறேன் என்று அவர் வலியுறுத்தினார். இதேவேளை அரசியலமைப்பு விவகாரங்களுக்கான குழுவை நியமிப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று அறிவித்தார். இந்த குழுவில் பிரதமர் ஹரணி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்சன நாணயக்கார, பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் நிஹால் அபேசிங்க ஆகியோர் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை இன்று மீண்டும் செயல்பாட்டுக்கு திரும்பியது. இதற்கமைய இன்று காலை நாகப்பட்டினத்தில் இருந்து புறப்பட்ட கப்பல் மதியம் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. இந்த பயணத்தில் 83 பேர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதோடு அதே எண்ணிக்கையில் பயணிகள் இலங்கையிலிருந்து இந்தியா செல்கின்றனர். பிற்பகல் 1:30 மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்ட கப்பல் நாகப்பட்டினத்தை சென்றடைந்தது. இந்த பயணிகள் கப்பல் சேவை செவ்வாய்க்கிழமையை தவிர வாரத்தின் 6 நாட்களும் தொடரும் என்று சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் கொல்லப்பட்டு கனிமுல்ல சஞ்சீவவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக செய்திகள் வந்ததாக பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். கனிமுல்ல சஞ்சீவவை கொண்டு சதி திட்டம் தீட்டப்பட்டதாக கூறப்படுவது குறித்து பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த வீரசூரிய, சூடு குறித்து அதிகாரிகள் தகவல் பெற்றிருந்தாலும் அது குறிப்பாக கொழும்பில் நடந்த சூடு குறித்து அல்ல, மாறாக இதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஹம்பஹா நீதிமன்றத்தில் கனிமுல்ல சஞ்சீவ ஆஜர்படுத்தப்பட இருந்தார். அது தொடர்பாகவே தகவல்கள் கிடைக்கப்பெற்றது.
இந்த நிலையில் தகவல் கிடைத்ததோடு கம்பஹா பிரிவு பொறுப்பதிகாரியிடம் நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கவும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ரத்து செய்யவும் மெய்நிகர் முறையில் சாட்சிகளை வழங்க அனுமதிக்கவும் பேசியிருந்தேன். அத்துடன் அன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். துபாயிலிருந்து செயல்படுவதாக கூறப்படும் தாக்குதலுக்கு பின்னால் இருந்து அதே குழுவிலிருந்து உளவுத்துறை வந்ததா என்று ஊடகவியலாளர்கள் கேட்டபோது பிரதி போலீஸ் மா அதிபர் அதனை உறுதிப்படுத்த மறுத்துவிட்டார். மேலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் சஞ்சீவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடந்து வருவதாக அவர் கூறினார். புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதிலும் தாக்குதல் நடத்தியவரின் கைதுகள் அதை நேரடியாக இணைக்க முடியாது என்று கூறிய அவர், சாலை தடைகள் உட்பட எங்கள் நிலையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் சந்தேக நபரை கைது செய்ய வழிவகுத்தது. ஒரு பெண்ணின் குறிப்பிட்ட ஈடுபாடு குறித்து முந்தைய புலனாய்வு அறிக்கைகளையும் வீரசூரிய மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் செயற்பாடுகளில் அரசியல் ரீதியான ஒத்துழைப்புக்கு இடமில்லை என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற விமானப்படையின் ஏர் மார்ஷல் எச்.எஸ். சம்பத் துயகொந்தா தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சட்டவிரோத ஆயுத பரிமாற்றம், கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் செயற்பாடுகளில் அரசியல் ரீதியான ஒத்துழைப்பு அல்லது பாதுகாப்பு வழங்குவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்தார். மேலும் ஆயுத பயிற்சி பெற்ற பின்னர் சட்டவிரோதமாக இராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களோடு தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரித்து வருகிறதாகவும் அவர் கூறினார். அத்தகைய நபர்களை கைது செய்து சிறிது காலத்திற்கு முன்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் இவ்வாறு பயிற்சி பெற்று இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்யும் திறம் இராணுவத்திற்கும் போலீசாருக்கும் இருப்பதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையில் இந்த ஊடக சந்திப்பின் போது சேவையில் உள்ள இராணுவ வீரர்கள் குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருக்கின்றீர்களா என்றும் ஊடகவியலாளரால் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர், பொருளாதார நெருக்கடி மற்றும் போதைப்பொருள் பழக்கம் காரணமாக இராணுவ வீரர்கள் குற்றவாளிகளோடு தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறினார். அதன்படி எதிர்காலத்தில் அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் 57 ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் செயற்படுவதாகவும் அவற்றுக்குள் சுமார் 1400 பேர் உதவியாளர்களாக செயல்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் இன்று இடம்பெற்றிருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். அதே நேரம் கடந்த 2024ஆம் ஆண்டு 75 சூட்டு சம்பவங்களும் 18 கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு இதுவரையில் 17 சூட்டு சம்பவங்களும் 5 கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் கூறினார். இதேவேளை பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறையில் இருப்பதால் அதன் கீழ் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் இல்லை எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் இந்த விசேட ஊடக சந்திப்பின் போது மேலும் தெரிவித்தார். குற்றவாளிகள் மற்றும் துப்பாக்கிகள் குறித்து தகவல் அளிக்கும் பொதுமக்களுக்கு பண பரிசில்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 1997 என்ற இலக்கமூடாக இதுபோன்ற தகவல்களை வழங்க முடியும் என்றும் T56 ரக துப்பாக்கி குறித்த தகவல்களை வழங்கினால் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசில் வழங்கப்படும் என்றும் கூறிய பதில் போலீஸ் மா அதிபர் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பேணப்படும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாவிலிருந்து ₹1 கூட அதிகரிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டுமான் சவால் விடுத்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறும்போது, நாம் 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்த போது தேசிய மக்கள் சக்தி எம்மை விமர்சித்தது. அவர்கள் 2138 ரூபாய் சம்பளம் பெற வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் தற்போது 1700 ரூபாவை வழங்குவதாக ஜனாதிபதி கூறியதை வரவேற்கின்றனர். நாம் கூறும்போது அதனை கடுமையாக எதிர்த்தார்கள். இப்போது அதை வரவேற்கின்றனர். பெருந்தோட்ட நிறுவனங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். 1350 ரூபாவிலிருந்து ₹1 அடிப்படை சம்பளத்தை அதிகரித்து காட்டுங்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சவால் விடுகிறேன் என்றார். மக்களுக்கு நன்மைகளை செய்யுங்கள். நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களுக்கு போதிய அங்கீகாரம் இல்லை. இந்திய அரசாங்கம் மலையக மக்களுக்கான நிதியில் 67% வழங்குகின்றது. மலையக மக்களுக்கு வீடுகள் கட்டினாலும் அவர்களின் வாழ்க்கை மாறாது. அவர்கள் காணி உரிமை பெற்றால்தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இதற்கு கல்வி மிகவும் முக்கியமானது. வீடமைப்பை நாம் விமர்சிக்கவில்லை. ஆனால் காணி உரிமையை வழங்க வேண்டும். அது எமது உரிமை. அதைத்தான் கோருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தேயிலை ஏற்றுமதியினால் 12% தேசிய வருமானம் கிடைக்கின்றது. இது இந்த மக்களின் பங்களிப்பாகும். எனவே அவர்களின் அபிவிருத்திக்காக அதிக நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார்.